பாருங்கள் பாருங்கள் யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டில் நிலைமை பாருங்கள். இது வந்து காரணம் பொன்னால பாலத்தால போய் கொண்டிருக்கிறேன். பாருங்க நல்ல ஒரு காத்து அடிச்சு கொண்டு இருக்குது. இப்போ போற வீடு கூட தெரியல அப்படி அந்த காத்து வந்து மடிச்சு வந்துருங்க. தண்ணி வந்துடுது பாருங்க. கப்பல் எல்லாம் வந்து மூணு அளவுக்கு வந்து பாருங்க பாருங்க. இப்போ இது ஒரு கொஞ்சம் மழைக்கு வந்து வெள்ளம் எப்படி வந்துட்டு பாருங்க. உறவுகளே வணக்கம். இன்றைய தினம் வந்து இந்த காணொலியிலே என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால், இலங்கையின் சீரற்ற காலநிலை காரணமாக யாழ்ப்பாணத்திலே வந்து இன்றைய தினம் வந்து கடும் மழை பெய்து கொண்டு வருகின்றது. அதே நேரம் வந்து யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்ட் சிடிவி பஸ் ஸ்டாண்டில் வந்து வெள்ளம் வந்து கடைகளுக்கெல்லாம் இந்த வெள்ளம் போயிட்டுது. அதுவும் வந்து காணொலியில் நான் வந்து பதிவு செய்திருக்கிறேன். அதோடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் மானிப்பாயிலேருந்து கேர்னர் போயக்க வந்து மழை வெள்ளங்கள் வந்து பாதிக்கப்பட்ட இடங்களையும் வந்து இந்த இடத்துல பதிவு செய்திருக்கிறேன். முழுமையாக பாருங்கள். நிசாந்தன் வி யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவித்தாங்க. வாங்க நிலைமைகளை வந்து முழுமையாக பார்ப்போம். பாருங்க ஒன்றுமே தெரியல, அப்படி மழை பெய்துன்றது. இங்கே ஒரு அப்படியே ஃபுல்லாகவே வந்து மேகமூட்டமாக தான் காணப்படுறோம். அப்படி மழை பெய்துன்றது. இப்போ வந்து நினைக்கிற இடம் வந்து மானிப்பை பாருங்க வந்து வாகனம் கூட தெரியல அந்த அளவுக்கு. பார்த்தீங்க சொன்னால் அப்படியே புகை மண்டலமாகவே இருக்குது. மழை புகாராக அப்படியே மூடுபட்டுருக்குது பாருங்கள். இந்த இடத்துல இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்கள் வந்து இப்போ வந்து மானிப்பா போதே பாருங்கள் யாழ்மையான மழை பெய்து வந்துருந்துச்சு. இந்த பாருங்க வெள்ளம் அப்படி போகுதுன்னு பாருங்க. இப்போ பார்த்துன்னு சொன்னால் நான் வந்து சண்டிலி பேலை நிற்கிறேன்னு பாருங்கள். சண்டிலி பேலையும் வந்து சரியான மழை பெய்து ஒன்று இருக்கு. பாருங்க வந்து இது கார்னர் போகிற அந்த மூளாய் ரோட்டு பாருங்க வந்து நல்ல மழை பெய்து ஒன்று இருக்கு. இங்கே பாருங்க ரெண்டு சைடுமே வெள்ளம். அதுங்க வந்து விளையாண்டா அந்த பார்த்து இந்த கேர்னர் பகுதியில் வந்து இப்போ இது வந்து பொன்னாள பாலத்துக்கு போக போகிறேன். இந்த வந்து கேர்னர் பலத்த காற்று வீசி கொண்டு இந்த ரோட்டு கூட தெரியல அந்தளவுக்கு வந்து மழை புகார் வந்து மூடிட்டுது. ரோட்டே தெரியாத அளவுக்கு வாகனமே தெரியாத அளவுக்கு அப்படி மழை புகார் நல்ல மழை. அதோட இல்லை காற்று வீசி
பார்த்தீங்க சொன்னால் பொன்னால பாலத்தில் நிற்கிறோம். இங்கே பாருங்க அம்மையா வெயில் அடிக்க அப்படியெல்லாம் இந்த கடை தண்ணி நிற்கிறோம். இப்போ பாருங்க அப்படி இங்கே மேலே வந்துட்டு நெஞ்சு பாருங்க. பார்த்தீங்க சொன்னால் சுற்றி முட்டாமல் வந்து மழை புகாரத்தான் காணப்படுது. இங்கே பாருங்க இங்கே நாங்கள் வந்து இப்போ கேர்னர் போகிறோம். கேர்னர் என்னம்மா இந்த மழை வந்து கொஞ்சம் வெள்ளம்னு சொல்லி இருந்தாவே போய் பார்ப்போம். இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்து மழை புகார் வந்து ஃபுல்லாகவே மூடி இருக்கு. இங்கே மற்ற பலத்தை காற்று வந்து அடித்து கொண்டு இருக்கு, பார்த்து கொண்டு போகும். சொன்னால் இது வந்து கேர்னருக்கு பொன்னால பாலத்தால் போய் கொண்டு இருக்கிறேன். பாருங்க நல்ல ஒரு காற்று அடித்து கொண்டு இருக்குது. இப்போ போகிற வீதி கூட தெரியல, அப்படி அந்த அளவுக்கு மறைச்சிட்டுது மழை புகார் வந்து. கடல் தண்ணி கூட பாலத்துக்கிட்டவா வந்துட்டது. அப்படியே பார்த்து கொண்டு போகிறோம். சரியான மழை பெய்து கொண்டு இருக்குது. நிலைமைகளை வந்து தொடர்ந்து பார்ப்போம் வேணுமாய் சொல்லி. இதெல்லாம் இந்த வரவேற்பு போகிறவெல்லாம் இப்படி தெரியும் பாருங்க. அப்படி எல்லாம் வரவேற்பு போகிறத பாருங்க ஃபுல்லாகவே மூடிட்டு இங்கே. பாருங்க கார்னருக்கு வந்துட்டேன். உண்மையாக கார்னரில் உண்மையாக வேற வேற இங்கே தெரிஞ்ச வந்து கூடுதலான காற்று அடிச்சு கொண்டிருக்கு. இங்கே பாருங்க இங்கே பாருங்க வந்து கோவலம் வெளிச்சக்கூடுக்கு வந்து எத்தனை கிலோமீட்டர்னு சொல்லி போட்டிருக்கீங்க. இங்கே கார்னருக்கு வந்துட்டு உப்பா சரியான மழை பெய்தது. இங்கே வேறு சுத்தமான மழை பெய்தோன்ற காரணமே இந்த மாதிரி காலமாய் தெரியல. அப்படி கோடை காலத்தில் இப்படி மழை பெய்யறதா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இங்கே காற்றும் வந்து வீசுறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. பாருங்க வந்து இப்போ இன்றைக்கு இப்போ பெய்த மழைக்கு தான் இந்த வெள்ளம் வந்துருக்கு. இங்கே பாருங்க பாருங்க இந்த கார்னர் ரோட்டாலையெல்லாம் வெள்ளம் மூவி இந்த காணிக்கெல்லாம் போயிட்டுது. விட்டாலும் மழை வந்து விடையில் வந்து பெய்தொன்றான் இருக்குது. மழை வந்து அதோட வந்து மின்னல் தாக்கம் அதிகமாக இருக்குது. கவனமாக இருங்க மக்களே. பாருங்க இந்த மழைக்கே வந்து வெள்ளம் இங்கே பாருங்க அப்படியே வந்துட்டு வெள்ளம் எல்லாம்
பாருங்க இந்த பெய்த மழைக்கு இப்படி வெள்ளம் வந்துட்டீங்க. பாருங்க பெய்த ஒரு கொஞ்சம் மழைக்கு வந்து வெள்ளம் எப்படி வந்துட்டு பாருங்க. பாருங்க இந்த வெள்ளத்துக்கு வாரான்னு பாருங்க போஸ்ட் ஆஃபீஸ்லேயே வந்து வெள்ளத்துக்கு அன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீதியாலும் சரியாக பயணிக்க எல்லாமே இருக்குது. அப்படி இந்த குண்டும் குழியுமா வெள்ளத்தில் ரோட்டு தெரியல பாருங்க. குண்டும் குழியுமா ஓடவுல கஷ்டமாக இருக்குது இந்த காரணம் பிரதான வீதியில் இங்கே. பாருங்க வெள்ளம் வந்து மேவி இருந்தால் அது வந்து தெரியாது. கிடங்கு வெள்ளம் அதுக்கு மேலே அவ்வளோ கஷ்டப்பட்டு ஓட வேண்டிய இருக்கு. இதெல்லாம் அப்போ திருச்சி. இது யாழ்ப்பாணம் பண்ணையில் இருந்து டெலிகாமாவில் வந்து போகிற ரோட் வந்து பாருங்க. இந்த ரோட் வந்து மழை இந்த யாழ்ப்பாணத்தை கடுமையான மழை காரணமாக வந்து இதை ரோட்டில் வந்து பாருங்க ஒரு முக்கால்வாசிக்கு ஃபுல்லாக அந்த ரோட்டு மூடிட்டுது இங்கே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் பண்ணையால் வந்து போகிற வீதி வந்து குடியாட்டுவானுக்கு போகிற வீதி இப்போ வந்து மழை தொடர்ந்து பெய்தோன்னு இருக்குது. பாருங்க அது மழை பெய்யறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குங்க. உண்மையாக வந்து இந்த கடல் எல்லாம் வந்து பெருசாக கொந்தளிக்கிறதே இல்லை. இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சீரற்ற காலநிலையால் வந்து கடல் சாதுவான ஒரு கொந்தளிப்போடு காணப்படுகிறது. பாருங்கள் இந்திய கலாச்சார மண்டபம் மின்சார சபை என்ற கட்டணம் வந்து தெரியுது. பாருங்க இது வந்து மழை புகார் வந்து அப்படியே இருக்குதுங்க. பாருங்க காற்று வீசி கொண்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. சைட்ல எல்லாம் வந்து வெள்ளம் நிற்குது. பாருங்க இல்லை பாதிக்கப்பட்டு இந்த இடத்துல வந்து அவனோட மக்கள் எல்லாம் இருக்கிறவங்க இன்றைக்கு வந்து எல்லாம் வரைச்சொடிப்பு நல்லா காற்று அடிக்குது. இங்கே காற்று வந்து வேகம் அடிச்சு கொண்டுங்க. இதில் வந்து போட்டிங்ஸ் எல்லாமே வந்து செய்கிறவ பாருங்க எல்லாமே வந்து இந்த சீரற்ற காலநிலையால் வந்து அவைக்கு வந்து
இந்த தொழிலே செய்யலாமல் போயிருக்கு பாருங்க. இந்த இடத்துல வந்து எல்லாம் கடல் தண்ணி வந்துடுது. இங்கே பாருங்க கப்பல் எல்லாம் வந்து மூன்று அளவுக்கு வந்துட்டு இங்கே பாருங்க. இங்கே பாருங்க கடல் எல்லாம் வந்து சாதுவான ஒரு கொந்தளிப்போட காணப்படுது இங்கே. ஃபுல்லாகவே வந்து மேகம் எல்லாமே வந்து ஃபுல்லாகவே மழை முகமாக தான் இருக்கு. இங்கே ஒரு வெளிப்பு கூட இல்லை. சொல்ல யாழ்ப்பாண நகரம் இன்றைய தினம் வந்து மழையால் வந்து மக்கள் இந்த நடமாட்டங்கள் குறைவு பாருங்க. இது யாழ்ப்பாணம் அரசாங்க பேருந்து நிலையம். நடப்பாத வியாபார நிலையம் யாழ்ப்பாணத்தில் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு சிடி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இந்த இடத்துல வந்து இந்த பெய்த ஒரு கடும் மழை காரணமாக இந்த இடம் எல்லாமே வந்து வெள்ளம் எல்லாம் வந்து கடைக்குள்ளே போயிட்டு அப்போ எடுத்த இந்த காணொளி வந்து நான் பதிவு செய்திருக்கிறேன். அந்த அதையும் வந்து நான் காட்டுறேன் இந்த மாதிரி சொல்லி. பாருங்கள் பாருங்கள் யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டில் நிலைமை பாருங்கள். யோசியுங்கள் மக்களே, நாங்கள் எங்கே வந்து நிற்கிறோம். யாழ்ப்பாணத்தை வந்து புரட்டி எடுத்து கொண்டிருக்கும் மழை.